ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் துவையல் தான். நான் ஏற்கனவே கோவக்காய் 65 வந்து போட்டிருக்கேன். அந்த ரெசிபி நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் செம்மையாக போயிட்டுருக்கு. கோவக்காய்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற உங்களுக்கு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோவக்காய் துவையல் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கோவக்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பண்ணுறதுக்கு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா இல்லைனா பச்சை மிளகா, அது உங்களோட விருப்பம் தான். கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் இல்லை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம கோவக்காய் வந்து நல்லா வறுத்துக்கலாம். கோவக்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா கோவக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் வரைக்கலாம். கோவக்காய் வந்து நல்லா வேகணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டியாக அரைச்சோம் அப்படின்னா துவையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.